வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம இன்றைக்கி 13 மண்டேவோட மார்க்கெட் நம்மளோட அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எப்படி இருந்துச்சு, இதில் நமக்கான ட்ரேடுக்கான வாய்ப்பு எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனு போய் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 நாள் லீவுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. என்ன கேப் அப்பு கேப் டவுன் ஆனாலும் நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட ரூல் 1. ஃபஸ்ட்டு ரூல் அதுதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,556. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்சு. நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால இன்றைக்கே எக்ஸ்பைரி. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பைரி இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் ரொம்ப மூமெண்ட்டு, அதாவது மேலே கீழேன்னு மூமெண்ட் இருக்கும். ஸோ விற்கலாம் வேகமாக வர்றதுனால நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் வச்சோம்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடு பண்ணணும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,556. ஸோ நம்ம இதை கொண்டுட்டு போய் ஆல்ரெடி நமக்கு 23,556ங்கிறது லோ. அங்கேருந்து தான் நம்ம லோவை எப்போதுமே சப்போர்ட்டாகவும் ஹையை ரெசிஸ்டன்ஸாகவும் சொல்லியிருக்கோம். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்ததுனால கீழேருந்து மேலே போன மாதிரி தெரியுது. பட் அந்த ஸ்பாட்டில் இப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். ஸோ லோவிலேருந்து போனதுனால சப்போர்ட் எடுத்து போகுது அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 23,556 அப்படிங்கிறதுனால இந்த 23,550 ஆப்ஷன் சார்ட் எடுத்து நம்ம இதில் ஏதாவது ட்ரேடிங்க்கான வாய்ப்பு கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23,550 மேலே இருக்கிறது 23,550 புட்டோட சார்ட்டு, கீழே இருக்கிறது 23,550 காலோட சார்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் அப்சைடு போகணும் அப்படின்னா புட்டோட ஹைக்கு மேலே காலும், காலோட லோக்கு கீழே புட்டும் வரணும். நல்லா கவனிங்க. புட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85.49. காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95.9, 95ன்னு வச்சுக்கோங்களேன். 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கீழே இருக்கிறது க்ரீன் லைனுங்கிறது புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை. அதே மாதிரி மேலே புட்டில் இருக்கிற அந்த பச்சை லைனுங்கிறது காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே அந்த கால் 23,550 புட்டோட ஹைக்கு மேலே தான் இருக்கான். அட் த சேம் டைம் புட்டு 23,550 புட்டு 23,550 காலோட லோவான 95க்கு கீழே தான் இருக்கிறான். இன்றைக்கி ஆக்சுவலாக மீட்டிங் நடக்கலை. பட் எல்லா நாளும் நடக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நடந்துச்சு, நியர்பையாக இருந்துச்சுனாலும் நமக்கு அது ஒரு ட்ரேடிங்க்கான ஒரு செட்டப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நல்லா கவனிங்க. 23,550 காலில் நம்ம ஒரு 95 ரூபாயில் ஒரு என்ட்ரி போட்டு அதுக்கு கீழே ஒரு 30 புள்ளி 20 புள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேலி. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 9:30லேருந்து 10 o'clockக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணிவிட்டோம்னாவே அன்றைக்கான ட்ரேடை நம்ம முடிச்சிடலாம். பட்டு இப்போ 95ல் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து மேலே போனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸை கொண்டு என்ட்ரி பாயிண்ட்லேயே வச்சுட்டு பேசாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 310 வரைக்கும் போயிருக்கு. 310 350 வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோ நேரம் நம்மளால் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். பட் நமக்கான பாயிண்ட் இன்ட்ராடேயில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2,000 3,000 எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம 23,550ங்கிறது லோ. ஸோ அதை நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு 23,550 காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த புட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே தோத்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கேண்டில் 3வது கேண்டில்லேருந்து ஃபுல்லாக டவுன் சைடு. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு மார்க்கெட்டு இன்றைக்கி அப் சைடு தான். அதே மாதிரி 23,550 கால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பித்தது தான். அப்படியே மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு.
ஸோ இது வந்து நமக்கு அப்சைடுக்கான ஒரு நல்ல ரேலி. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்சைடு அப்படிங்கிறதுனால ஈஸியாக அப்சைடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700. ஒருவேளை அங்கேருந்து இன்னும் கீழே போகிறதுக்கான ட்ரேடிங் சான்ஸ், அதாவது புட்டு சைடு எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த ஆப்ஷன் சார்ட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதை பார்த்துருவாங்களா? இப்போ இங்கே நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700 புட்டும் 23,700 காலும் எடுத்திருக்கேன். 23,700 புட்டும் காலும் எடுத்திருக்கேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டவுன் சைடு போகணும் அப்படின்னா காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைக்கு மேலே புட்டு போகணும். புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோக்கு கீழே கால் வரணும். சரிங்களா? கால் வந்து புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆன அந்த 89.64க்கு கீழே வந்துருச்சு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே. ஆனால் புட்டு பார்த்திங்கன்னா இந்த காலோட ஹையான 121க்கு மேலே தான் ஆல்ரெடி இருந்திருக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமும் அங்கே தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த முதல் 15 நிமிடத்துக்கு அடுத்த 15 நிமிஷம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. நம்ம அந்த இதுக்கு முன்னாடி செனாரியோவில் பார்த்தப்ப இது ரெண்டுமே எக்ஸாக்டாக வந்து ஒருத்தன் மேலேயும் இன்னொருத்தன் கீழேயும் மேட்ச் ஆனான். ஆனால் இந்த செனாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து புட்டோட லோக்கு கீழே வந்துட்டான். ஆனால் வந்து புட்டு வந்து இருக்கிறான். பட் ஆனால் ரெண்டுமே வந்து இது எக்ஸாக்டாக நடக்கலை. ஸோ வந்து இந்த சைடு வந்து நமக்கு புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 550 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் ஆனதுனால இதில் வந்து நமக்கு ஆவரேஜ் லைனு ஒர்க் ஆகலை. வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து ஒர்க் ஆகிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆகி அந்த அர்த்தமணி இதெல்லாம் வந்து ஓடிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 ஆகணும். ஸோ அதனால் அன்னைக்கு வந்து நமக்கு இது வந்து ஆவரேஜ் லைன் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் 23,550 லோவாக வச்சுக்கிட்டு அதை கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் அப்சைடு 23,500 எடுத்துருக்கலாம், 23,450, 400 எந்த ஒரு இது எடுத்திருந்தாலுமே நமக்கு தேவை ஒரு 30லேருந்து 50 புள்ளி தான். ஸோ அது ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த ஹை லோவோட மேஜிக். அதை தான் நான் திரும்ப இந்த மந்த்து இந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் கூட வந்து இது மிஸ் ஆகவே இல்லை. நம்ம எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இதில் என்ட்ரிக்கான சான்சஸ் போகலாம். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் 15 நிமிஷம், அடுத்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுவுமே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் எப்போதுமே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கோங்க. லோவில் இருக்கிற அந்த 2 ப்ரைஸையும் எழுதிக்கிட்டு அதோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹையில் இருக்கிறதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹையை லோவை மார்க் பண்ணிவிட்டு ஹைக்கு மேலே எவன் போகிறான், லோக்கு கீழே எவன் வரான் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் இன்ட்ராடேயில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்மளோட கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்டு லோவோட மேஜிக். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ.